children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல Chapter 1, Chapter 2 எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸசைஸ் 3.2 கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. How many sides does a regular polygon have if each of its interior angles is 165 degree அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெகுலர் பாலிகன், ரெகுலர் அப்படின்னாலே உங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும், எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ரெகுலர் பாலிகன் இருக்கு, அதோட சைட்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ சைட்ஸ்ன்னு நமக்கு தெரியாது, பட் ஆனால் அவங்க ஒரே ஒரு இது மட்டும் கொடுத்துருக்காங்க. ஈச் ஆஃப் இட்ஸ் இன்டீரியர் ஆங்கிள், அதோட ஒவ்வொரு இன்டீரியர் ஆங்கிளும் 165 டிகிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம வந்து சைட்ஸ் கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்து ஒரு மெயின் ப்ராப்பர்ட்டி தெரியும், அதுதான் நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாவே வந்து ஸ்டார்டிங்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ப்ராப்பர்ட்டி? Sum of all the exterior angles of a polygon is 360 degree. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. ஸ்கொயர்னு கிடையாது, நீங்கள் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து ரெகுலர் ஹெக்ஸகன், ரெகுலர் பென்டகன், இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்கொயர் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட 4 எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்கும். அதுக்கு கரெக்டாக 4 இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்கும், 4 எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்கும். இப்போ அந்த 4 எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து 360 நம்ம சொல்லியிருக்கோம். இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக. ஸோ 4xை நம்ம ஆட் பண்ணோன்னா 4x வரும். 4x is equal to 360 டிகிரி. ஸோ இந்த 4 அப்படின்றது என்னது? 4 அப்படின்றது அதோட சைட்ஸ், நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஸோ ஸ்கொயருக்கு வந்து நமக்கு 4 சைட்ஸ் இருக்கும் கரெக்டா. ஸோ 4x, அந்த 4 அப்படின்றது நம்பர் ஆஃப் சைட்ஸ். x அப்படின்றது ஒரே ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள், 1 எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ அதோட நம்பர் ஆஃப் சைட்ஸையும் அதோட ஒரே ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிளையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 360 டிகிரி கரெக்டா. அப்போ நமக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக என்ன கண்டுபிடிச்சிடலாம்? நம்பர் ஆஃப் சைட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம், டிவிஷனில் கொண்டு வந்து கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டாக. இது வந்து எந்த ரெகுலர் பாலிகனுக்குனாலும் இது செட் ஆகும். நீங்கள் இப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3x is equal to 360 டிகிரி வரும். ஸோ 3 அப்படின்றது அதோட நம்பர் ஆஃப் சைட்ஸு, எக்ஸ் அப்படின்றது அதோட ஒரே ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கரெக்டாக. ஸோ நமக்கு இன்டீரியர் ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்? அதோட நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தான் இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு இப்போ சொன்னேன். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஸ்டெப் எழுதலாம். அதோட இன்டீரியர் ஆங்கிள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 165 டிகிரி. நம்ம வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள், ஸோ இது வந்து ஒரு ரெகுலர் பாலிகன் சொல்லியிருக்காங்க. மேபி இது எந்த பாலிகனாலும் இருக்கலாம் கரெக்டாக. ஸோ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எடுக்கிறப்போ இந்த சைடை எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இது கூடிய எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த சைடை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த சைடை எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் கரெக்டாக. இப்போது இதில் ஏதாவது ஒரு இன்டீரியர் ஆங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த இன்டீரியர் ஆங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 165 டிகிரின்னு வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது வந்து ஒரு 165 டிகிரி அப்படின்னா நம்ம இப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இப்போ இது ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிளாக இருக்கா? ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட் ஆங்கிளாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் வந்து லீனியர் பேர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாமா? லீனியர் பேர் ப்ராப்பர்ட்டி ஸ்ட்ரைட் ஆங்கிளில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ஹோல் ஆங்கிள் என்ன இருக்கும்? 180 டிகிரி. 180 டிகிரி இருக்கும். அப்போ நம்ம வந்து ஈஸியாக என்ன கண்டுபிடிச்சிடலாம்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த இன்டீரியர் ஆங்கிள் நமக்கு தெரியும். ஸோ இந்த 180லேருந்து இந்த 165 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிடச்சிரும் கரெக்டாக. அதுதான் இங்கே நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக அங்கே வந்து 180 டிகிரி இருக்கும். நமக்கு வந்து ஒரே ஒரு இன்டீரியர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 165 டிகிரி. அது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிடச்சிரும் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து 7 ஆயிரும். ஸோ இங்கே 5, இங்கே 1. ஸோ 15 டிகிரி. இப்போ ஒரே ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் நமக்கு கிடச்சிருச்சு. இது வந்து எவ்வளவு இருக்குது? 15 டிகிரி இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம்? நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் ஆஃப் சைட்ஸ்
இப்போ நமக்கு வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருந்தால் அதுக்கு வந்து 3 இருக்கும். ஸோ 3x போட்டிருக்கோம். ஒரு ஸ்கொயராக இருந்துச்சுன்னா 4x போடுவோம். இது ஒரு ஹெக்ஸகன், ஒரு ரெகுலர் ஹெக்ஸகனாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 6x is equal to 360 டிகிரி போடுவோம். இது ஒரு பென்டகனாக இருந்துச்சுன்னா 5x is equal to 360 டிகிரி போடுவோம். கரெக்டாக? இப்போ இது எல்லாமே நமக்கு என்னது? அந்த கரஸ்பாண்டிங் ஃபிகரோட நம்பர் ஆஃப் சைட்ஸ். நமக்கு இங்கே சைட்ஸ் தெரியாது. ஸோ அது ஒரு வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்கோங்க n அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயருக்கு எடுத்தீங்கன்னா 4x is equal to 360 வரும். இதுதான் நம்பர் ஆஃப் சைட்ஸ். நம்பர் ஆஃப் சைட்ஸ் நமக்கு தெரியாது. அதனால அதை வந்து ஒரு வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்கிறேன் n அப்படின்னு சொல்லிட்டு. இந்த x அப்படின்றது என்னது? ஒன் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். கரெக்டாக? நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 15 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ n into 15 is equal to 360. அந்த ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிச்சுன்னா போதும். நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணிடலாம்? ஃபார்முலா வந்து நீங்களே ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்துடலாம். நீங்கள் எவ்ரி இதுக்கு ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணணும், நீங்கள் எவ்ரி இதுக்கு ஃபார்முலா வந்து மெமரி பண்ணணும் அப்படின்ற ஒரு இதே தேவைப்படாது. நீங்கள் ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து என்ன பண்ணலாம்? டிரைவ் பண்ணி ரிமைனிங் ஃபார்முலாஸ்லாம் நீங்களே கொண்டு வந்துடலாம். ஸோ தட் அந்த ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி, என்ன ப்ராப்பர்ட்டி? த சம் ஆஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் எனி பாலிகன் இஸ் 360 டிகிரி. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக நீங்கள் வந்து கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ நமக்கு n தான் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? n ஒரு சைடாக வச்சுட்டு n into 15 தானே. ஸோ இந்த into 15 வந்து அப்போ ஆப்போசிட் சைட் போகிறப்ப என்ன ஆயிரும்? டிவிஷனில் போயிடும். ஸோ 360 டிகிரி by 15 ஆயிரும். ஸோ 360 நீங்கள் வந்து 15ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 3 டேபிள்ஸில் கட் பண்ணலாமா? எத்தனை டைம்ஸ் வரும்? 5 வரும். 120. அகைன் 5 டேபிள்ஸில் கட் பண்ணுங்கள். 2 5s are 10, 4 5s are 20. ஸோ அப்போ நமக்கு வந்து 24 சைட்ஸ் வருது. ஸோ 24 சைட்ஸ் வருது. அப்போது அவங்க கேட்டிருக்கிற ஆன்சர் வந்துருச்சா? அப்போ அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துருச்சா? ஹவு மெனி சைட்ஸ் கேட்டிருக்காங்க? அவங்க கேட்டிருக்கிற ரெகுலர் பாலிகனுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கு? 24 சைட்ஸ் இருக்கு. ஓகேவா? அதில் இருக்கிற ஒரு இன்டீரியர் ஆங்கிள் தான் என்ன சொல்லியிருந்தாங்க? 165 டிகிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்டீரியர் ஆங்கிள் கொடுத்துருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வச்சுட்டு ஈஸியாக பண்ணிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. A subdivision. Is it possible to have a regular polygon with measure of each exterior angle as 22 degree? ஸோ ஒரு ஃபிகர் இருக்கு. ஓகேவா? அந்த ஃபிகர் வந்து ரெகுலர் பாலிகனாக இருக்க பாசிபிள் சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் சப்போஸ் அதோட ஒரே ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து 22 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா? அது எந்த பாலிகன் ஆனாலும் இருக்கலாம். மேபி நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கிறேன். அவங்க கொடுத்துருக்கிற பாலிகன் வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளாக இருக்கலாம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அசியூம் பண்ணுறப்போ அதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து என்ன இருக்குது? 22 டிகிரி சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? இப்போ இதுக்கு வந்து 3 சைட்ஸ் இருக்குது. அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு அந்த ப்ராப்பர்ட்டி 3 ஒரே ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த 3 அப்படின்றது நம்பர் ஆஃப் சைட்ஸ். கரெக்டா? நமக்கு இதில் எத்தனை சைட்ஸ்ன்னு தெரியாது. அதனால ஒரு வேரியபிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். n into x is equal to 360 டிகிரி. கரெக்டா? n அப்படின்றது நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ n வந்து நமக்கு தெரியாது. அதனால n அப்படியே போட்டாச்சு. x நமக்கு தெரியும், ஒரே ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தெரியும். ஸோ அதில் 22 போட்டுக்கலாம். n into 22 is equal to 360. ஸோ இதை தான் நம்ம இப்போ இங்கே பண்ண போகிறோம். ஓகேவா? நமக்கு நம்பர் ஆஃப் சைட்ஸ் தெரியாது, எந்த ரெகுலர் பாலிகன் நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? n அப்படின்னு கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ இங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, கொஸ்டினில் வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டா? ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360 பை இந்த 22 வந்து ஆப்போசிட் போகிறப்ப டிவிஷனில் போயிடும். 22. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணிங்கன்னா 11 2s are 22. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 is 2, 8 2s are 16. இங்கே வந்து 0 வந்துடும். ஸோ 180 by 11 வருது நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஸோ நீங்களே ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், எந்த ஒரு ஃபிகருக்குனாச்சு அதோட நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்குமா? இப்போ ஒரு ஸ்கொயர் அப்படின்னா 4 சைட்ஸ் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா 3 சைட்ஸ் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஏதாவது ஒரு ஃபிகருக்கு 180 by 11 சைட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அப்போது இது பாசிபிள் கிடையாது.
ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம அந்த ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு தான் எல்லாமே என்ன பண்ணுறோம் செஞ்சிட்ருக்கோம். அப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா என் நம்பர் ஆஃப் சைட்ஸ்ன்றது நம்ம என் அப்படின்னு தானே வச்சுருக்கோம். என் இஸ் நாட் அ ஹோல் நம்பர். இது ஒரு ஃப்ராக்ஷன் தானே. நமக்கு நம்பர் ஆஃப் சைட்ஸ் அப்படின்னா ஹோல் நம்பரில் தான் இருக்கணும். பட் இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ என் இஸ் நாட் அ ஹோல் நம்பர். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் நாட் பாசிபிள். இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? இதுதான் ஏ பார்ட்டுக்குடைய ஆன்சர். நெக்ஸ்ட் பி பார்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கேன் இட் பி அன் இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் அ ரெகுலர் பாலிகன் y? இதே 22 டிகிரி ஒரு பாலிகனுக்கு இன்டீரியர் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா, அதாவது ஈச் இன்டீரியர் ஆங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அது ஓகேவா? அது பாசிபிளா? அது ஒரு ரெகுலர் பாலிகனாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி வந்து ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து 22 இருந்துச்சுன்னா அது ஒரு ரெகுலர் பாலிகனாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்களோ, அதே மாதிரி அதே 22 டிகிரி ஒரு இன்டீரியர் ஆங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அது ரெகுலர் பாலிகனாக இருக்க முடியுமா ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம அதே தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம்? ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஸோ நமக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பண்ணிடுவீங்க. இதே இது இன்டீரியர் ஆங்கிள் கொடுக்குறப்போ நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸாகவே எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிச்சோம் லீனியர் பேர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி. அதே இதுதான் இங்கேயும் பண்ணணும். ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். அதோட ஒரு இன்டீரியர் ஆங்கிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 22 கொடுத்துருக்காங்க. ஸோ 22 கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது லீனியர் பேர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோன்னா இந்த ஹோல் வந்து என்ன வரும், 180 வரும். ஸோ 180 மைனஸ் 22 பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இங்கே வந்து 8 வரும், இங்கே வந்து என்ன வரும், 5 வரும், இங்கே 1 வரும். ஸோ 158 டிகிரி. இந்த ஒரே ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து என்ன வருது, 158 டிகிரி வருது. இப்போ நம்ம நம்பர் ஆஃப் சைட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ சீக்வல் டு என்ன வரும், 360 பை ஒரே ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள். கரெக்டாக? இதுதானே ஃபார்முலா. நம்பர் ஆஃப் சைட்ஸு இன்ட்டு ஒரே ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. நமக்கு நம்பர் ஆஃப் சைட்ஸ் தான் வேணும். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 360 பை எக்ஸ். இங்கே நமக்கு எக்ஸ் வந்து என்னது, 158 கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஒரே ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்போ 360 பை 158 அதுதான் இங்கே நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதை நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஒரு 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாமா. 1 2 is 2, 8 2s are 16, 0 வரும். இங்கே வந்து 7 2s are 14, 9 2s are 18 வரும். ஸோ 180. இப்போ நம்பர் ஆஃப் சைட்ஸ் n வந்து 180 பை 79 வரும். ஸோ இதுவும் அதே தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏதாவது ஒரு ஃபிகர், ஒரு ரெகுலர் பாலிகனா ஏதோ ஒரு ஃபிகருக்கு அதோட நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து ஃப்ராக்ஷனில் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்க. இதுவுமே நமக்கு n இஸ் நாட் அ ஹோல் நம்பர். Therefore, it is not possible. Understand ஆகுதா? A and B. ஓகேவா? ஓகே. Next question number 6 பாருங்க. A subdivision. What is the minimum interior angle possible for a regular polygon y அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மினிமம் இன்டீரியர் ஆங்கிள் எப்போ இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெகுலர் பாலிகன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ வந்து ஒரு பாலிகன்னா அதோட கண்டிஷன் என்னது, அது ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வாக இருக்கணும், கம்ப்ளீட்டாக அதில் லைன் செக்மெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கணும்னு இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம். இப்போ நான் வந்து ஒரே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இது ஒரு பாலிகன்னு சொல்லலாமா? நோ நோ, ஏன்னா அது வந்து ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வாக இல்லை. இப்போ நான் வந்து செகண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். இது ஒரு ரெகுலர் பாலிகனா? நோ. தேர்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். இது ஒரு ரெகுலர் பாலிகனா? எஸ். எஸ், ஏன்னா இது வந்து ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வாக இருக்குது. அட் த சேம் டைம் ஒன்லி லைன் செக்மெண்ட்ஸால் மேட் ஆயிருக்கு. கரெக்டாக? இப்போ இதுதான் வந்து இதில் தான் வந்து அப்போ நமக்கு மினிமம் ஆங்கிள் வந்து பாசிபிளாக இருக்கும். அப்போது இந்த ஃபிகரில் தான் நமக்கு வந்து மினிமம் இன்டீரியர் ஆங்கிள் வந்து பாசிபிளாக இருக்கும். ஸோ அப்போ இது வந்து ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். கரெக்டாக? ஸோ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னாலே நமக்கு இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்ன இருக்கும், 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரி இருக்கும். கரெக்டாக? அப்போ இதுதான் என்னது, மினிமம் இன்டீரியர் ஆங்கிள் பாசிபிள் ஆகும். ஸோ அப்போ இதுதான் என்னது, மினிமம் இன்டீரியர் ஆங்கிள் ஒரு ரெகுலர் பாலிகனுக்கு. இப்போ இதே இது ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு ரெகுலர் பாலிகன் தான், ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறோம்.
பட் ஆனால் இதில் வந்து நமக்கு 4 சைட்ஸ் இருக்குது. இதில் ஜஸ்ட் 3 சைட்ஸ்லேயே நமக்கு வந்துருச்சு. இதில் 4 சைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது? 90 degree. 90 டிகிரி, 90 டிகிரி, 90 டிகிரி, 90 டிகிரி. அப்போ இது மினிமம் கிடையாது. 60யோட பிக்காக தானே இருக்குது. ஸோ இது மினிமம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம 5 சைட்ஸ் பார்க்கலாம். 1 2 3 4 5. ஸோ 5 சைட்ஸால் மேட் ஆகிருக்கிற ஃபிகர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? பென்டகன் சொல்லுவோம். பென்டகனில் வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஒவ்வொன்றும் எவ்வளோ இருக்கும்? 108 டிகிரி இருக்கும். கரெக்டாக 108 108 108 108 108. ஸோ ஒவ்வொரு சைடும் நமக்கு கூட கூட என்ன ஆகுது? இந்த இன்டீரியர் ஆங்கிளோட மெஷர் வந்து கூட்டிகிட்டே போகுது. பார்த்தீங்களா? 3 சைட்ஸ் இருக்கிறப்ப 60 இருந்துச்சு, 4 சைட்ஸ் இருக்கிறப்ப 90 ஆயிடுச்சு. கரெக்டா? 5 சைட்ஸ் இருக்கிறப்ப 108 இருக்கு. ஸோ அப்போ மினிமம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தான், 3 சைட்ஸ் இருக்கிறது தான். அப்போ நம்ம ஆன்சர் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, A subdivision, the equilateral triangle being a regular polygon of 3 sides has the least measure, of an interior angle of எவ்வளோ இருக்கு? 60 டிகிரி இருக்கு. புரியுதா? அந்த 60 டிகிரி எப்படி வந்துச்சு? therefore sum of all the angles of a triangle வந்து என்னது? 60 plus 60 plus 60 என்ன வரும்? 180 டிகிரி வரும். கரெக்டா? இப்போ ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட இன்டீரியர் ஆங்கிள் பாருங்க, XXXன்னு வச்சுக்கோங்க. ஸோ x plus x is equal to 180 நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 3x is equal to 180. x is equal to 180 by 3. ஸோ x is equal to 60. அப்போ அதுதான் ஈச் மெஷர். இதில் ஒரு 60, இதில் ஒரு 60, இதில் ஒரு 60. ஸோ sum of all the angles of a triangle. ஸோ sum of all the angles of the triangle வந்து 180 டிகிரி. அப்போ x plus x போட்டோன்னா 180. 3x is equal to 180. x is equal to 180 by 3. அப்போ x is equal to 60. ஸோ 60 தான் என்னது? மினிமம் இன்டீரியர் ஆங்கிள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏன்னா நம்ம 4 சைட்ஸ் போனோன்னா 90 ஆயிடுது, 5 சைட்ஸ் போனோன்னா 108 ஆயிடுது. அப்போ மினிமம் பார்த்தோன்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் தான் இந்த சம்முக்கு ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் பி சப்டிவிஷன் பாருங்க. வாட் இஸ் த மேக்ஸிமம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்? இங்கே மினிமம் இன்டீரியர் ஆங்கிள் கேட்டிருக்காங்க, இங்கே மேக்ஸிமம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பாசிபிள் கேட்டிருக்காங்க ஃபார் அ ரெகுலர் பாலிகன். ஸோ மேக்ஸிமம் எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு நீங்கள் இங்கே ஒரு கான்செப்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, மினிமமாக இன்டீரியர் ஆங்கிள் இருக்கு, அப்படின்னா எப்படி இருக்கும்? மினிமமாக இன்டீரியர் ஆங்கிள் இருக்குன்னா மேக்ஸிமமாக எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருக்கும். மேக்ஸிமம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இதுதான் ஃபேக்ட். ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஆங்கிள் 60 சொல்லியிருக்கோம். அப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் நம்ம பார்க்குறப்போ நம்ம லீனியர் பேர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹோல் வந்து என்னது? 180. 180 minus 60 என்ன வரும்? 120 வரும். கரெக்டா? இதே இது ஒரு ஸ்கொயருக்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே 90 இருக்கும் இன்டீரியர் ஆங்கிள். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பார்க்குறப்போ லீனியர் பேர் ப்ராப்பர்ட்டி, அதே லீனியர் பேர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறப்போ 180 minus 90 பண்ணுறப்ப என்ன ஆகும்? 90. அப்போ நீங்கள் பாருங்கள், அப்போ இன்டீரியர் ஆங்கிளோட மெஷர்மெண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட மெஷர்மெண்ட் எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. இன்டீரியர் ஆங்கிளோட மெஷர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட மெஷர் என்ன ஆகிட்டே போகுது? கம்மியாகிட்டே போகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபிகர்னாலும் இப்போ நீங்கள் வந்து பென்டகன் கூட எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ பென்டகனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எவ்வளோ இருக்குன்னு சொன்னோம்? 108 டிகிரி இருக்குன்னு சொன்னோம். அதே இது நீங்கள் எக்ஸ்டீரியர் பார்க்குறப்போ
180 minus 108. கரெக்டா? சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2, 7. 72 டிகிரி வருது. ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து 72 டிகிரி வருது. பார்த்தீங்களா? இங்கே வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ இருந்துச்சு? ஈக்குவலேட்டரலுக்கு 120 degree. 120 இருந்துச்சு. ஸ்கொயருக்கு 90 degree. 90 இருந்துச்சு. பென்டகனுக்கு 72 degree. 72. ஸோ குறைஞ்சிட்டே போகுது பாருங்க. ஸோ இன்டீரியர் ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆக 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 என்ன ஆகுது? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் குறைஞ்சிட்டே போகுது. ஸோ அப்போ மினிமம் இன்டீரியர் ஆங்கிள் இருந்துச்சுன்னா தான் மேக்ஸிமம் எப்படி இருக்கும்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருக்கும். இப்போ பிக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா பை ஏ, இந்த ஏ வச்சே நம்ம வந்து ஆன்சர் எழுதிடலாம். பை ஏ we can observe that the greatest exterior angle is 180 minus 60 போடுங்க. போட்டால் 120 வரும். ஸோ இதுதான் கிரேட்டஸ்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அவங்க கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, மேக்ஸிமம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து இதுதான். ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன். ஸோ நமக்கு மேக்ஸிமம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பாசிபிள் கேட்டிருக்காங்க ஒரு ரெகுலர் பாலிகனுக்கு. ஸோ மேக்ஸிமம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு பார்க்குறப்போ, இப்போ ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுக்கிறப்போ மினிமம் இன்டீரியர் ஆங்கிள் இருக்குது. அப்போது லீனியர் பேர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறப்போ மேக்ஸிமமாக நமக்கு 120 கிடைக்கிது. இதே இது ஒரு ஸ்கொயருக்கு எடுத்திங்கன்னா 90 போயிடும். ஸோ 90 இன்டீரியர்னா 90 எக்ஸ்டீரியர் குறைஞ்சிட்டே வருது. ஸோ இன்டீரியர் ஆங்கிளோட மெஷர்மெண்ட் வந்து கூட 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 எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட மெஷர்மெண்ட் என்ன ஆகிட்டே வரும்? குறைஞ்சிட்டே வரும். நீங்கள் ஏதாவது ஒரு வேளை ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மினிமமாக இன்டீரியர் ஆங்கிள் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமமாக எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பட் ரெண்டுமே சேம் தான். பட் நீங்கள் ஏதாவது ஒரு வேளை கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டீரியர் ஆங்கிள் வந்து மினிமமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.